முன்னாள் அமைச்சர் வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அவர் 2018 அறப்போர் இயக்கம் வந்து சென்னை கோவை மாநகராட்சியில் எப்படி சாலைகள் போடுவதிலிருந்து ஆரம்பித்து பலவிதமான ஊழல்கள் எப்படி அரங்கேறிச்சு, கோவை மாநகராட்சியில் டெண்டர்களில் எப்படி முறைகேடு நடந்தது, இதெல்லாம் ஆதாரபூர்வமாக அவருக்கு நெருக்கமான நிறுவனங்களுக்கு எப்படி முறைகேடாகலாம் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டது, அதன் மூலமாக ஊழல் எப்படி நடந்தது, கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் நடந்த விஷயங்களை புகாராக கொடுத்து போராடி எஃப்ஐஆர் 2021 பதியப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகாராக கொடுத்துருந்தோம். அவங்க 2021 ஒரு நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகுதான் எஃப்ஐஆரே பதிவு செய்யப்பட்டது. ஆகஸ்ட் 2023 கொடுக்கப்பட்ட ஆர்டர். இன்னைக்கு நம்ம வந்து 2 வருடங்கள் 2 மாதங்கள் முடிந்துவிட்டது. கிட்டத்தட்ட 26 மாதங்கள் முடிந்துவிட்டது. ஆனால் இன்று வரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. ஏன் தாக்கல் செய்யப்படவில்லை அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்பொழுது முன்னாள் அமைச்சர் வேலுமணி ஜனவரி 2024 மற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கோ இல்லை மற்ற அதிகாரிகளுக்கோ சீஃப் இன்ஜினியராக இருந்தவர், சூப்பரண்டன்ட் இன்ஜினியராக இருந்தவர்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது ஜனவரி பிப்ரவரி 2024. ஆனால் இந்த சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு, உதாரணத்துக்கு இப்போ 2 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு யார் சாங்ஷன் கொடுக்கணும்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கணும். அப்போ மத்திய அரசாங்கத்திற்கு இவர்களுக்கு சாங்ஷன் கேட்டு, ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கேட்டு மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுப்பணும். லஞ்ச ஒழிப்புத்துறை மாநில அரசு மூலமாக லஞ்ச ஒழிப்புத்துறை யாருக்கு அனுப்பணும்? மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்ப வேண்டும். ஆனால் இந்த ஃபைல் அனுப்பப்படவே இல்லை. ஆனால் அப்போ சாங்ஷனே வாங்கல அவங்க. இப்பொழுது மீண்டும் நாங்கள் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இந்த ஆண்டு, அதன் மேல் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஜூலை மாதம் தொடுத்த பிறகு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி தான் இவங்க இங்கேருந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஃபைல் அனுப்புறாங்க. 30ஆம் தேதி தான் அனுப்புறாங்க சாங்ஷன் கேட்டு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள், அந்த கடந்த ஆகஸ்ட் 2023 கொடுத்த ஆர்டருக்கு 2 ஆண்டுகள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, இதற்கு பிறகுதான் ஃபைலை சாங்ஷன் கேட்டு அனுப்புற ஃபைலையே 30/8/2025 சாங்ஷனுக்கே 2 வருடம் எடுத்துக்கிறாங்க. சாங்ஷனுக்கு எடுத்துக்கல, சாங்ஷன் கேட்டு ஃபைல் அனுப்புறதுக்கே எடுத்துக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கீழே தான் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் வருது. திமுக அரசு அனுப்பல. திமுக அரசு இந்த ஃபைலை கிட்டத்தட்ட 2 வருடங்களாக மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பாம வச்சிருக்கிறாங்க. திமுக அரசுக்கு என்ன சார் அவசியம் இருக்கு அதிமுக வந்து காப்பாற்றணும் அப்படின்னு? என்ன அவசியம் இருக்குன்னா, மேபி அதே ஐஏஎஸ் அதிகாரிகளை பயன்படுத்தி இவர்கள் ஊழல் செய்யலாம். ஆட்சிக்கு வந்தால் ஒரே மாதத்தில் நம்ம வேலுமணி சிறைக்கு செல்வார் என்று கோஷமிட்டவர் இவர் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்போ விஜய் கார்த்திகேயன் மாதிரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இவ்வளவு பெரிய ஊழல் செய்திருக்கிறார். ஆனால் அவரை தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டில் கொண்டு வந்து ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டராக போடுறீங்க. மிக ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் மிக மோசமான நிலையில் பெரும்பாக்கத்திலையும் மற்ற இடங்கள்லையும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அவர் எவ்வளோ முறை ஃபீல்டு விசிட் பண்ணியிருக்கிறாரு? அவர் ஃபீல்டுக்கு போயிருக்கிறாரா? என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? கேள்வி வருதா இல்லை? இந்த மாதிரி அதிகாரிகள், ஊழல் செய்யக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் போட்டிங்கன்னா அங்கே மக்கள் சுனாமி நகரில் 3 நாளைக்கு ஒரு முறை 4 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி வருதுன்னு அவஸ்தைப்படுறாங்க. கிறிஸ்டி ஊழல் அது என்ன, ஏடிஎம்கேவோட சேர்ந்து நீ ஊழல் பண்ணுறியா, நான் அந்த டெண்டர்லாம் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு ரத்து பண்ணிட்டு இப்போ நீ ஏன் கூட வா, என்னோட சேர்ந்து ஊழல் பண்ணு அப்படின்னு இவங்க புதுசாக டெண்டர் போட்டு 992 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரேஷன் துறையில். இந்த ஊழல் புகார் மீது நான் மட்டும் புகார் கொடுக்கல, அறப்போர் இயக்கம் மட்டும் நாங்கள் இங்கே இதில் புகார் கொடுக்கல. 2018 நாங்கள் புகார் கொடுத்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறையில் கிட்டத்தட்ட அதானி மட்டுமே 3000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்திருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் அளவுக்கு நம்மளுடைய வரிப்பணம் கொள்ளை போய் இருக்கிறது நிலக்கரி இறக்குமதியில் நம்ம புகார் கொடுத்த பிறகு அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கவர்னர் வீட்டுக்கு போய் கவர்னரிடம் புகார் கொடுத்துள்ளார். ஜனவரி மாதம் 2025 ஜனவரி 5ஆம் தேதி அறப்போர் இயக்கம் இந்த அதானி செய்த ஊழல்கள், அந்த ஊழல்கள் மீது நடவடிக்கை கோரி நாங்கள் ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று வள்ளுவர் கோட்டத்தில் அப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு 1 மாதம் முன்னாடியே லெட்டர் கொடுத்தோம். 1 மாதம் முன்னாடியே சேகர் பாபு எல்லா இடத்துலையும் போய் சொல்லிட்டு திரிகிறாரு. நாங்கள் ப்ரொசீஜர் படி யாரெல்லாம் 5 நாட்களுக்கு முன்பு அனுமதி கேட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துள்ளோம், கொடுக்காதவங்க யாராவது இருக்காங்களான்னு நான் சேகர் பாபு சேலஞ்ச் பண்ணுறேன்.
நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முதல்ல ட்விட்டர்ல நீங்க ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, அதை நான் தெளிவுபடுத்தணும், படிச்சிடறேன். திமுக மற்றும் அதிமுகவிற்கு இடையே உள்ள ரகசிய டீலிங்கை வெட்ட வெளிச்சமாக வெளிக்கொண்டு வந்துள்ளது முன்னாள் அமைச்சர் வேலுமணி சம்பந்தப்பட்ட சென்னை கோவை மாநகராட்சி ஊழல் முறைகேடு வழக்கு. அறப்போர் புகாரில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருக்க ஸ்டாலின் அரசு எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறது என்பது வெளிப்படையாக தெரிந்துள்ளது. இவர்களுக்கு மக்கள் முக்கியமில்லை, அதிகாரமும் அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழல் செய்வதும் ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதும் மட்டுமே பிரதானம். இந்த பதிவு போட்டிருந்தீங்க, இதுல என்ன சார் சொல்ல வரீங்க? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மறைமுக டீலிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மறைமுகமாக இருந்த டீலிங் இன்னைக்கு வெளிச்சமாகவே வந்துருச்சு அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறேன். முன்னாள் அமைச்சர் வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அவர் 2018 அறப்போர் இயக்கம் வந்து சென்னை கோவை மாநகராட்சியில் எப்படி சாலைகள் போடுவதிலிருந்து ஆரம்பித்து பலவிதமான ஊழல்கள் எப்படி அரங்கேறிச்சு, கோவை மாநகராட்சியில் டெண்டர்களில் எப்படி முறைகேடு நடந்தது, இதெல்லாம் ஆதாரபூர்வமாக அவருக்கு நெருக்கமான நிறுவனங்களுக்கு எப்படி முறைகேடாகலாம் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டது, அதன் மூலமாக ஊழல் எப்படி நடந்தது, கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் நடந்த விஷயங்களை புகாராக கொடுத்து போராடி எஃப்ஐஆர் 2021 பதியப்பட்டு ஊழல் ஒழிப்புத்துறையில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகாராக கொடுத்துருந்தோம். அவங்க 2021 ஒரு நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகுதான் எஃப்ஐஆரே பதிவு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கு பிறகுதான் குற்றப்பத்திரிகை தயாராச்சு. குற்றப்பத்திரிகை தயாராகியும் கூட ஆகஸ்ட் 2023 சென்னை உயர்நீதிமன்றம் 6 வார காலகட்டத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் அந்த ஊழல் புகாரில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்த தேதிக்கு முன்பாகவே குற்றப்பத்திரிகை நாங்கள் விசாரணையை முடித்து விட்டோம், குற்றப்பத்திரிகை தயாராக இருக்கிறது என்று லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் சொன்னது. அதன் அடிப்படையில் தான் ஆகஸ்ட் 2023 6 வாரத்திற்குள் நீங்கள் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன், நீதிமன்றத்தில் விசாரணைக்கான சாங்ஷன் அரசாங்கத்துக்கிட்டமிருந்து வாங்கி நீங்கள் உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும், 6 வார காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆகஸ்ட் 2023 கொடுக்கப்பட்ட ஆர்டர் இன்னைக்கு நம்ம வந்து 2 வருடங்கள் 2 மாதங்கள் முடிந்து விட்டது. அதற்கு பிறகு இல்லையா, கிட்டத்தட்ட 26 மாதங்கள் முடிந்து விட்டது. ஆனால் இன்று வரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. ஏன் தாக்கல் செய்யப்படவில்லை அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்பொழுது முன்னாள் அமைச்சர் வேலுமணி அப்புறம் இன்னும் சில அதிகாரிகள் இவர்கள் பேரில் எல்லாம் அவர்கள் சாங்ஷன், ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வந்து ஜனவரி 2024 பிப்ரவரி 2024 வாங்கியதாக தெரிகிறது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சீனியர் அதிகாரிகளை, ஐஏஎஸ் அதிகாரிகள் 2 பேர் இருக்கிறாங்க. விஜயகார்த்திகேயன் ஐஏஎஸ் கோவை மாநகராட்சியிலும், சென்னை மாநகராட்சியில் கந்தசாமி ஐஏஎஸ் டெப்டி கமிஷனர் வேலை பார்த்தவரும், அப்பொழுது ஐஏஎஸ் ஆக அந்த இடத்தில் வேலை பார்த்தவர்கள், அவர்கள் இந்த ஊழலில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று குற்றப்பத்திரிகையில் அவர் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. இப்போ அவங்களுக்கான நீதிமன்ற சாங்ஷன், நீதிமன்ற விசாரணைக்கான சாங்ஷன், ப்ராசிக்யூஷன் சாங்ஷனுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளும் இருக்காங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 1,00,000 பக்கத்திற்கு 2 குற்றப்பத்திரிகை தயார் நிலையில் இருக்கு. அப்போ அந்த அளவிற்கு வேலையெல்லாம் விசாரணையெல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விசாரணை வந்து லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு அடுத்ததாக அது விசாரணைக்கு போய் யார் தவறு செய்திருக்கிறார்கள் என்ற தண்டனை கிடைக்கணும். அப்போ அதெல்லாம் இந்த நேரத்துக்கு எல்லாமே நடந்திருக்கணும். ஏன்னா இந்த புகாரே 2018 எஃப்ஐஆர் போடுறது 2021 குற்றப்பத்திரிகை 6 மாத காலத்திற்குள் அப்பொழுதே தாக்கல் செய்யப்பட்டிருக்கணும் அப்படி பார்த்தா கூட. ஆனால் இன்று வரை குற்றப்பத்திரிகை இல்லை. இப்போ இதற்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்
அப்புறம் சீனியர் அதிகாரி காந்திமதினு ஒருத்தங்க டெப்டி கமிஷனராக இருந்திருக்கிறாங்க. இவர்களுடைய சாங்ஷன், ப்ராசிக்யூஷனுக்கான சாங்ஷன் வாங்கப்படவில்லை. மத்திய அரசாங்கத்தில் வந்து அனுப்பினோம், அவர்கள் திரும்பி அனுப்பிவிட்டார்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மையான நிலை என்ன அப்படின்னு நீங்கள் இப்பொழுது வெளிச்சமாக வந்திருக்கிறது. என்ன உண்மையான நிலை? ஜனவரி 2024 மற்றவர்களுக்கு, முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கோ இல்லை மற்ற அதிகாரிகளுக்கோ, சீஃப் இன்ஜினியராக இருந்தவர், சூப்பரண்டன்ட் இன்ஜினியராக இருந்தவர்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது ஜனவரி பிப்ரவரி 2024. ஆனால் இந்த சீனியர் IAS அதிகாரிகளுக்கு, உதாரணத்துக்கு இப்போ 2 IAS அதிகாரிகளுக்கு யார் சாங்ஷன் கொடுக்கணும்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கணும். அப்போ மத்திய அரசாங்கத்திற்கு இவர்களுக்கு சாங்ஷன் கேட்டு, ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கேட்டு மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுப்பணும். லஞ்ச ஒழிப்புத்துறை மாநில அரசு மூலமாக லஞ்ச ஒழிப்புத்துறை எங்க யாருக்கு அனுப்பணும்? மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்ப வேண்டும். ஆனால் இந்த ஃபைல் அனுப்பப்படவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜனவரி 2024 மற்றவர்களுக்கு வாங்கியிருக்கிறாங்க, ஆனால் இவர்களுடைய ஃபைல் மட்டும் மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பவே இல்லை. நாங்கள் கடந்த ஆண்டு ஏப்ரல் 2024 ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தோம். அப்பொழுது நீதிமன்றத்தில் எல்லாம் தயார் நிலையில் இருக்குது, நாங்கள் நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணிட்டோம்னு சொன்னதுனால நீதிமன்றம் எல்லாம் வாங்கி சாங்ஷன்லாம் வாங்கி ஃபைல் பண்ணிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி 2 வார காலத்தில் நீதிமன்றம் வந்து அந்த கேஸ் நம்பர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆனால் அப்போ சாங்ஷனே வாங்கல அவங்க. இப்பொழுது மீண்டும் நாங்கள் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இந்த ஆண்டு, அதன் மேல் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஜூலை மாதம் தொடுத்த பிறகு ஆகஸ்ட் மாதம் 30 தான் இவங்க இங்கேருந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஃபைல் அனுப்புறாங்க. 30 தான் அனுப்புறாங்க சாங்ஷன் கேட்டு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள், அந்த கடந்த ஆகஸ்ட் 2023 கொடுத்த ஆர்டருக்கு 2 ஆண்டுகள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, இதற்கு பிறகுதான் ஃபைலை சாங்ஷன் கேட்டு அனுப்புற ஃபைலையே 30/8/2025 சாங்ஷனுக்கே 2 வருடம் எடுத்துக்கிறாங்க. சாங்ஷனுக்கு எடுத்துக்கல, சாங்ஷன் கேட்டு ஃபைலை அனுப்புறதுக்கே எடுத்துக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதற்கு பிறகு அங்க மத்திய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு 3 மாத அவகாசம் பிளஸ் 1 மாசம் கிரேஸ் பீரியட் 4 மாத அவகாசம் வேற இருக்கு. நீங்க இந்த ஃபைலை என்னைக்கு அனுப்பியிருக்கணும்? மிச்சவங்களுக்கெல்லாம் சாங்ஷன் கேட்டு அந்தந்த துறைக்கு அனுப்பியிருப்பீங்கல்ல. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை மாஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க அதிகாரிகளுக்கு. அந்த மாதிரி அனுப்பியது போல IAS அதிகாரிக்கு மத்திய அரசாங்கத்துக்கு அன்னைக்கே அனுப்பியிருக்கணும். என்னைக்கு மற்றவர்களுக்கு அனுப்பிச்சாங்களோ அன்னைக்கே அனுப்பியிருக்கணும். அப்போ இந்த ஃபைல்களை யார் அனுப்பாமல் வைத்துள்ளார்கள்? லஞ்ச ஒழிப்புத்துறை, பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ல ரீதா ஹரிஷ் தாக்கர்னு ஒரு IAS அதிகாரி இருக்கிறாங்க, பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரி. நேரடியாக அவர் முதலமைச்சருக்கு கீழே வராங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கீழே தான் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் வருது. திமுக அரசு அனுப்பல. திமுக அரசு இந்த ஃபைலை கிட்டத்தட்ட 2 வருடங்களாக மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பாம வச்சிருக்கிறாங்க, இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாததுக்காக. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன? ஒன்று. இரண்டாவது, ரொம்ப முக்கியமாக அவர்கள் வந்து நியூஸ்லலாம் வந்து கொஞ்சம் தப்பா ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. நியூஸ்லலாம் டிரான்ஸ்லேஷன்னால டிலே ஆகுது, டிரான்ஸ்லேஷனுக்காக அமைச்சிருக்கிறாங்க, டிரான்ஸ்லேஷன் செய்ய டிலே ஆகுது. இதெல்லாம் பொய். இதெல்லாம் இன்ஃபேக்ட் நீதிமன்றமே ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஏனென்றால் முதல் கேள்வி என்னன்னா, அக்டோபர் 2024 தான் அவங்க ஒரு சர்க்குலர் போட்டிருக்கிறாங்க டிரான்ஸ்லேஷனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, நீங்க ஆகஸ்ட் 2023 ஃபைல் அமைச்சிருந்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் சர்க்குலர் அப்போ கூட இல்லை. சரி, ஒருவேளை அப்பயுமே டிரான்ஸ்லேஷன் கேட்டிருந்தாங்கன்னா கூட உங்களுக்கு நீங்கள் அப்போ அமைச்சிருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு திரும்ப அமைச்சிருப்பாங்க, நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அனுப்பியிருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு நீங்கள் ஃபைலே அனுப்பலை. 30/8/2025 அன்று இவங்க ஃபைல் அனுப்புகிறாங்க சாங்ஷன் கேட்டு. அதில் 12,000 பக்கம் தமிழ் பக்கங்கள் இருக்கு. அந்த 12,000 பக்கம் தமிழ் பக்கங்களை நீங்கள் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் அனுப்பணும் ப்ரொசீஜர் படின்னு சொல்லி 1/9/2025 அன்று மத்திய அரசாங்கம் திரும்ப மாநில அரசாங்கத்துக்கு ஃபைல் அமைச்சிட்டாங்க 2 நாளில். 30/8 இங்கேருந்து போகுது, 1/9 திரும்ப வந்துருச்சு. இப்போ நாங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அவகாசம் வேணும்னு கேட்டுக்கிறாங்க. நவம்பர் 10 அதை செய்து முடித்து அதோடைய ஸ்டேட்டஸை ஃபைல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி ரொம்ப முக்கியமாக இது நீங்கள் செய்தது ஒரு நீதிமன்ற அவமதிப்பான செயல் அப்படிங்கிறத நாம் வந்து தொடுத்துருக்கிறோம்.
இந்த நீதிமன்ற அவமதிப்பு செய்ததற்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் போன்ற அதிகாரிகளுக்கும் இவர்கள் தண்டனை கொடுக்கணும். நீதிமன்றம் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம கேட்கிறோம். பிளஸ் இந்த வழக்கு வந்து ரொம்ப முக்கியமா இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படணும். இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணை நடைபெற வேண்டும். ஸோ அதுக்கான ஒரு போராட்டம் தான். இப்போ ரொம்ப வெளிச்சமாக என்ன தெரிஞ்சிருக்குன்னா, முன்னாள் அமைச்சர் வேலுமணி சம்மந்தப்பட்ட அந்த ஊழல் புகாரில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கீழே வரக்கூடிய பப்ளிக் டிபார்ட்மெண்ட், கீழே வரக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை, இவர்கள் எப்படி நேரடியாக காப்பாற்றுவதற்கான வேலையை, இந்த ஊழல் வழக்கை காப்பாற்றுவதற்கு, இதில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக ஃபைலையே அனுப்பாம வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. திமுக அரசுக்கு என்ன சார் அவசியம் இருக்கு அதிமுக வந்து காப்பாற்றணும் அப்படின்னு? என்ன அவசியம் இருக்குன்னா, மேபி அதே ஐஏஎஸ் அதிகாரிகளை பயன்படுத்தி இவர்கள் ஊழல் செய்யலாம். பல விஷயங்கள் இருக்கு. அதற்கு மேல நேரடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் பதில் சொல்ல வேண்டும். முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களுடன் இவர்களுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு இருக்கிறதா? இதே முதலமைச்சர், அதாவது இதே ஸ்டாலின் அவர்கள் தான் முன்னாடி ஊழல் அமைச்சர்கள் பத்தின புகார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரே மாதத்தில் நம்ம வேலுமணி சிறைக்கு செல்வார் என்று கோஷமிட்டு வருவார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் அவருக்கு நேரடியாக கீழே வரக்கூடிய பப்ளிக் டிபார்ட்மெண்ட், லஞ்ச ஒழிப்பு துறைகள், இது போன்ற துறைகள் இப்படி கிட்டத்தட்ட 2 வருடங்களாக குற்றப்பத்திரிகை தயாராகியும் கூட நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணாதீங்க, அதுக்கான ப்ராசஸை ப்ரொசீட் பண்ணாதீங்கன்னு சொல்லி பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டோடைய செக்ரட்டரி அவங்க இண்டிவிஜுவலாக டெசிஷன் எடுத்துட முடியுமா? யார் அப்படி அவங்க எடுத்திருந்தாங்க அவங்க தண்டனைக்குள்ளாக்கப்படணும். அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் சொல்லி செஞ்சிருந்தாருன்னா அவர் ஏன் சொன்னாருன்னு நமக்கு பதில் சொல்லணும். அப்போ இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ இந்த கேள்விகளை நாம் முன்வைக்கிறோம். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இங்கே அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு நேர் கண்ட்ரோலில் வரக்கூடிய பப்ளிக் டிபார்ட்மெண்ட் அவங்க தானே ஐஏஎஸ் அதிகாரிக்கு சாங்ஷனுக்கு பண்ணுறாங்க. அப்போ அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க? இது நம்ம இன்னைக்கு இன்ஃபேக்ட் நீதிமன்றத்தில் வரும்பொழுது நீதிபதி அவர்கள் அதை சொன்னார், வந்தே பாரத் ரயில் வேகத்துக்கு மிச்சதெல்லாம் போகும். ஆனால் இந்த மாதிரி வழக்கு எங்க உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் இல்லை அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் போன்ற வழக்குகளை முடக்குவதற்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கிறது, அதெல்லாம் ப்ரொசீஜருங்கிற பேரில் இதுங்கிற பேரில் என்னெல்லாம் நடக்குது அதை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த இடத்தில் தான் நாம் வந்து முதலமைச்சரை நோக்கி, இது ஒரு கேஸ் இல்லைங்க. See, this is not one case. லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கே போடக்கூடாது என்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இருக்கிறது. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இங்க போன ஆட்சியுடைய ஊழல் மீதும் வழக்கு போடாதீங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இருக்கிறது. அனுமதி கிடையாது. கேபி பார்க் ஊழல் எஃப்ஐஆர் கேட்டு ஆல்ரெடி அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு, அனுமதி கொடுக்காம வச்சிருக்கிறாங்க, போட முடியாதுன்னு. பஸ் ஷெல்டர் ஊழல், கடந்த ஆட்சியோட ஊழல், எஃப்ஐஆர் போடணும்னு ஆல்ரெடி டீட்டெயில் என்கொயரி முடிஞ்சு 2-3 வருஷம் ஆகுது. எஃப்ஐஆருக்கு அனுமதி கொடுக்காம அனுமதி கொடுத்தும் கூட ஓரளா அதை போடாதீங்கன்னு வச்சிருக்கிறாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்படி இதற்கு பிறகு பல்வேறு ஊழல்கள், இந்த மாதிரி கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல்களுக்கு இவர்கள் அனுமதி, நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணாதீங்க, எஃப்ஐஆர் போடாதீங்க. அப்போது இது எல்லாம் என்னென்னா, ஆரம்ப கட்ட காலத்தில் அவங்க ஆட்சிக்கு வருவதற்காக என்ன வேணால் பேசியிருக்கலாம். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஒவ்வொரு வழக்கிலும் எப்படி சமரசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது ஏதோ ரகசிய டீலிங்காக இதற்கு பிறகு நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. There is a direct understanding between ADMK and DMK. நாங்க ஆட்சிக்கு வந்தா காப்பாத்துறோம், நீங்க ஆட்சிக்கு வந்தா எங்களை. நேரடியான அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதை தான் இந்த வழக்கு காண்பிக்கிறது, இந்த இடத்துல காண்பிக்கிறது. அப்போ அதனால தான் நான் சொல்றேன், இவர்களுக்கு ஊழல் செய்வதும், நீங்க இப்போ விஜய் கார்த்திகேயன் மாதிரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இவ்வளவு பெரிய ஊழல் செய்திருக்கிறார். ஆனால் அவரை தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டில் கொண்டு வந்து ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டராக போடுறீங்க. மிக ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் மிக மோசமான நிலையில் பெரும்பாக்கத்திலையும் மற்ற இடங்கள்லையும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அவர் எவ்வளோ முறை ஃபீல்டு விசிட் பண்ணியிருக்கிறாரு, அவர் ஃபீல்டுக்கு போயிருக்கிறாரா, என்ன செய்து கொண்டு இருக்கிறார், கேள்வி வருதா இல்லை? இந்த மாதிரி அதிகாரிகள், ஊழல் செய்யக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் போட்டிங்கன்னா அங்கு மக்கள் சுனாமி நகரில் 3 நாளைக்கு ஒரு மணி நேரம் 4 நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் தண்ணி வருதுன்னு அவஸ்தைப்படுறாங்க.
ஊழல் முறைகேடுகளின் உச்சம் அப்படின்னா அந்த தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட் போர்டு, குடிசை மாற்று வாரியம்னு முன்னாடி இருந்தது, இப்பொழுது நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் என்று பேர் மட்டும் மாற்றிருக்கிறாங்க. ஆனால் எந்த மேம்பாடும் கிடையாது. இது எல்லாம் ஊழல் இல்லை, அகல பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறை. நீங்கள் அங்கே கொண்டு போய் ஒரு ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டராக அவரை போடுறீங்க அப்படின்னா என்ன நோக்கம்? அப்போ புகார் வந்த பிறகு போடுறாங்க. ஊழல் புகார் வந்த பிறகு இந்த ஊழலில் இவர் மீது குற்றப்பத்திரிகை வந்துருச்சு. இப்போ அதற்கு பிறகு அவர் ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர்ல குற்றப்பத்திரிகையில பேர் வந்ததுக்கு பிறகும் கூட. அப்போ இந்த அரசு எப்படி எல்லாம் ஊழல்களை பாதுகாக்கிறது, ஊழல்களை செய்து கொண்டிருக்கிறது. நாம இன்னைக்கு ஒவ்வொரு விஷயமாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ சமீபத்தில் ரேஷன் துறையில், இப்போ கிறிஸ்டிங்கிற நிறுவனம் கடந்த ஆட்சியில் ரேஷன் துறையில் ஊழல் பண்ணாங்க, பருப்பு சக்கரை பாமாயில். ஒரு ஜோக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஒரு படத்தில் ஒருத்தர் ஒரு வீட்டில் பிச்சை எடுப்பார். கிடையாதுப்பா, உனக்கு எதுவும் தர முடியாது போப்பான்னு. அந்த ஹவுஸ் ஓனர், அது என்ன என் வீட்டில் நீ சொல்கிறது, நான் தான் சொல்லுவேன், கிடையாதுப்பா போப்பா அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்டி ஊழல் அது என்ன ஏடிஎம்கேவோட சேர்ந்து நீ ஊழல் பண்ணுறியா, நான் அந்த டெண்டர்லாம் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு ரத்து பண்ணிவிட்டு, இப்போ நீ ஏன் கூட வா, என்னோட சேர்ந்து ஊழல் பண்ணு அப்படின்னு இவங்க புதுசாக டெண்டர் போட்டு 992 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரேஷன் துறையில். யார் மீதெல்லாம் இவர்கள் குற்றச்சாட்டு எழுப்பினார்களோ, இவர்கள் ஊழல் நடக்கிறது என்று குற்றச்சாட்டு எழுப்பினார்களோ, அவர்களுடன் சேர்ந்தே கேபி பார்க்ல லாஃப்ட தொட்டா கீழே விழுது. அப்படி அந்த அளவிற்கு ஊழல் நடக்கும். ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணலுக்கு பதில் 15 மூட்டை மணல் கலந்துருக்கு அந்த நிறுவனம், பிஎஸ்டிங்கிற நிறுவனம். உயிர்களே போகக்கூடிய ஆபத்தில் இன்னி வரைக்கும் மக்கள் இருக்கிறாங்க கேபி பார்க்ல. இன்னி வரைக்கும் நீங்க சவரில் ஆணி அடிக்க முடியாது. மாவீரன் ஒரு படமே வந்தது அந்த பில்டிங்கை வச்சு, பேட்ச் ஒர்க்னு நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த பில்டிங்கை வச்சு அது ரியலா நடந்த ஒன்று. ப்ரூஃப் இருக்கு. ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணலுக்கு பதில் 15 மூட்டை மணல் கலந்துருக்கிறாங்கன்னு. அமைச்சர் சேகர் பாபுவும் அமைச்சர் தாமோ அன்பரசனும் அங்கே வாசலில் நின்று ஐஐடி ரிப்போர்ட் வரட்டும், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாங்க. ஐஐடி ரிப்போர்ட் வந்தது. ஐஐடி ரிப்போர்ட்டில் ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் 15 மூட்டை மணல் கலந்துருக்கிறாங்கன்னு ஆதாரம் வந்தது. அதன் அடிப்படையில் அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்தோம். புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து ஆமாம் இதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு அனுப்பிவிட்டது. ஆனால் அரசாங்கம் அந்த நிறுவனத்தை காப்பாற்றுவதற்காக இன்று வரை எஃப்ஐஆர் பதிவு செய்யல, அனுமதி கொடுக்கல. அது மட்டும் கிடையாது, அந்த நிறுவனத்துக்கு ஃபின்டெக் சிட்டி கட்டுவதற்கு இவங்க டெண்டர் கொடுக்குறாங்க. அது என்ன நீ அவனோட ஊழல் பண்றது, முறைகேடு பண்றது? நான் இருக்கேன் வா. ஊழல்ல யாரெல்லாம் ஸ்பெஷலிஸ்டோ இப்ப நீங்க எங்க கிட்ட வாங்க. இவ்வளவுதான் ஃபார்முலா. ஆட்சி மாறி இருக்கலாம், காட்சி அப்படியே தான் இருக்கு. அப்ப இதை தான் நாம இன்னைக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வெட்ட வெளிச்சமாக வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். 2016 மற்றும் 2017 காலகட்டத்தில் அதானி நிறுவனம் நிலக்கரி ஊழல் பண்ணாங்க. இன்னும் அந்த வழக்கை கிடப்பில தான் போட்டிருக்கு. திமுக அரசு நாங்கள் அதை முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லியும் அதை இன்னும் எடுத்து எதுவும் பண்ணாம தான் இருக்காங்க இல்லையா? இந்த ஊழல் புகார் மீது நான் மட்டும் புகார் கொடுக்கல, அறப்போர் இயக்கம் மட்டும் நாங்கள் இங்கே இதில் புகார் கொடுக்கல. 2018 நாங்கள் புகார் கொடுத்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறையில் கிட்டத்தட்ட அதானி மட்டுமே 3000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்திருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் அளவுக்கு நம்மளுடைய வரிப்பணம் கொள்ளை போய் இருக்கிறது நிலக்கரி இறக்குமதியில் நம்ம புகார் கொடுத்த பிறகு, அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கவர்னர் வீட்டுக்கு போய் கவர்னரிடம் புகார் கொடுத்துள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது, இதன் மீது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க விசாரணை ஆளுநர்கிட்ட போய் நின்னாங்க. ஆனால் இப்பொழுது இவர் முதலமைச்சர் ஆன பிறகு அதன் மீது விசாரணைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கேட்டு 1.5 வருஷம் 2 வருஷமா அனுமதியே கொடுக்காம வச்சிருந்தாங்க. வேறு வழியே இல்லை. நாங்கள் போராட்டம்லாம் அசம்பிளி வாசல்ல போராட வேண்டும் என்று கேட்ட பிறகுதான் ஜூலை 1-2 தேதி 2024 அப்போ அதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் தான் அனுமதியே கொடுக்குறாங்க 2024.
அனுமதி கொடுத்து சில நாட்கள்லயே சார்ட்டர் ஃபிளைட்ல அதானி வந்து இறங்குறாரு. இன்னி வரைக்கும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது அதானி யாரையெல்லாம் சந்தித்தார் என்று. இது துரிதப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அதானி அவர்கள் ஸ்பெஷல் சார்ட்டர் ஃபிளைட்ல வராரு. அவர் யாரை சந்தித்தார் தெரியாது. முதலமைச்சர் என்னை சந்திக்கவில்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப யாரை சந்தித்தார்? அப்பொழுது மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசை சந்தித்தாரா? இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்த டிஆர்பி ராஜாவை சந்தித்தாரா? உங்கள் மகனை சந்தித்தாரா? இல்ல வேறு யாரை சந்தித்தார்? இல்லையா? அப்போ இந்த கேள்விகள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இப்போ இந்த கேள்விகள் இருக்கக்கூடிய இடத்துல அதற்கு பிறகு நடந்திருக்கிற ஒரு வருட காலத்தில் இந்த அரசு என்ன பண்ணியிருக்கா அதானி ஊழல்ல? ஜனவரி மாதம் 2025 ஜனவரி 5ஆம் தேதி அறப்போர் இயக்கம் இந்த அதானிக்கு எதிரான ஊழல்கள், அதானி செய்த ஊழல்கள், அந்த ஊழல்கள் மீது நடவடிக்கை கோரி நாங்கள் ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று வள்ளுவர் கோட்டத்தில் அப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் முன்னாடியே லெட்டர் கொடுத்தோம். ஒரு மாதம் முன்னாடியே சேகர் பாபு எல்லா இடத்துலையும் போய் சொல்லிட்டு திரிகிறாரு. நாங்கள் ப்ரொசீஜர் படி யாரெல்லாம் 5 நாட்களுக்கு முன்பு அனுமதி கேட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துள்ளோம், கொடுக்காதவங்க யாராவது இருக்காங்களான்னு நான் சேகர் பாபு சேலஞ்ச் பண்ணுறேன். போய் பாருங்க, ஒரு மாதம் முன்பு லெட்டர் கொடுத்தோம். ஆனால் அதானியின் ஊழலை பற்றி பேசுகிறோம் என்பதால் கமிஷனர், இங்கே இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி, சென்னை போலீஸ் கமிஷனர் ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஜனவரி 5ஆம் தேதி எல்லா ஏற்பாடுகளும் செய்த பிறகு ஜனவரி 3ஆம் தேதி ஈவினிங் லெட்டர் கொடுக்குறாங்க, ரிஜெக்ஷன் லெட்டர். பண்ணவே முடியாது, உங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது. கான்ஸ்டிடியூஷனில் ஒன்று கூடுதலுக்கான உரிமை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வள்ளுவர் கோட்டம் அன்றைய தேதி டெசிக்னேட்டட் ஸ்பாட் ஃபார் ப்ரொடெஸ்ட். நாங்கள் ஒரு மாதத்திற்கு முன்பே கொடுத்துள்ளோம். என்னதுமா சொல்லியிருக்கிறாங்க? காரணம், நீங்கள் அதாவது மிக அதிகமான கூட்ட நெரிசல் ஏற்பட்டுருமா அங்கே வள்ளுவர் கோட்டத்தில். கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதனால் நீங்கள் சொன்னதை விட மிக அதிகமான மக்கள் வர வாய்ப்பு இருக்கிறது என்பதால் நாங்கள் இதற்கு அனுமதி கொடுக்க முடியாது. சரி, அதை விட பெரிய இடமா அனுமதி கொடுக்க வேண்டியதானே? அதான் குறுகலான இடம், பெரிய இடம் கொடுக்குறாங்க. சரி, வள்ளுவர் கோட்டத்தில் 2000-3000 பேர் தான் இருக்க முடியும். அதானி ஊழல்னா இன்னும் நிறைய பேர் வந்துடுவாங்க. என்ன அவங்க நினைக்கிறாங்களா? என்ன கணக்கு அது? அப்போ என்ன மாதிரியான அதானியை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு விஷயம் பாருங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை இதுவரைக்கும் எனக்கு 2 வாட்டியோ 3 வாட்டியோ கால் பண்றாங்க. ஐஓ, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர், இதை பற்றி விசாரிக்க வேண்டும், நீங்க வாங்க அப்படின்னு சொன்னா நான் வரேன்னு சொல்றேன். மீண்டும் கால் பண்ணி வராதீங்கன்றாங்க. அப்புறம் கால் பண்ண ஏதோ லீவ்ல இருக்கான்றாங்க. இப்படியே 2-3 வாட்டி இது வரைக்கும் அழைத்து என்ன வர விடலை. இது வரைக்கும் விசாரணைக்கு கூட அழைக்கல. என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? எஃப்ஐஆர் கூட போட முடியாது அப்படின்னா இவ்வளவு தெளிவான வழக்கில். அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் பொய் சொன்னாரா அதானி ஊழல் செஞ்சாருன்னு? பொய் சொன்னீங்களா? இல்லை, இப்போ அதானியோட உங்களுக்கு டீலிங் ஏற்பட்டு, திமுக அரசுக்கு டீலிங் ஏற்பட்டு அதானியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீர்களா? என்ன? ஸோ ரொம்ப தெளிவாக நீங்கள் பிஜேபியில் அங்கே மோடியோடைய ஃப்ரெண்டு அதானின்னு நீங்கள் சொல்லுவீங்க, ரைட்டு. அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது என்ன? ஏன் எடுக்கல? அதே தான் இந்த கிறிஸ்டி ரேஷன் ஊழலில் மாநில அரசும் மத்திய அரசாங்கத்தில் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இடியும் இருக்கிறாங்க டெண்டர் கமிட்டியில். அங்கு பிரகலாத் ஜோஷி ஜூன் 2024 புதிதாக உணவு அமைச்சராக ஆகிறார். அதுவரை அப்ரூவல் ஆகலை. புதிய உணவு அமைச்சர் வருகிறார். அடுத்த ஒரே வாரத்தில் மத்திய அரசாங்கம் இந்த டெண்டருக்கு அனுமதி கொடுக்குது. வெறும் 300 ரூபாய் ஒரு டன்னுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய அரிசியை 600 ரூபாய் ஒரு டன்னுக்குன்னு சொல்லி கிறிஸ்டின் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளவு நீங்க வெளியில் பார்க்கக்கூடிய இந்த சண்டைகள் எல்லாம் ஐடியாலஜி பேசி நாங்கள் கருத்துக்கள், கொள்கை ஒன்னே ஒண்ணுதான், கொள்ளை மட்டும்தான் இவங்க எல்லாருக்கும் கொள்கை. மற்றபடி அரசியலுக்காக, ஓட்டுக்காக இவங்க வெளியில பேசுறது, ஒருத்தர் நான் சனாதனத்தை ஆதரிக்கிறேன், ஒருத்தர் சனாதனத்தை எதிர்க்கிறேன், இன்னொருத்தர் இது அது இந்த மாதிரி இஷ்டத்துக்கு அவங்களுக்கு பேசுவது எல்லாமே மக்களை முட்டாளாக்கத்தான். கடைசியில் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை வேலை செஞ்சிருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் மத ரீதியாக, ஜாதி ரீதியாக என்னெல்லாம் எப்படியெல்லாம் பேச முடியும், எப்படியெல்லாம் சமூக நீதி பேசுவாங்க ஒரு பக்கம்,
ஆனால் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 5 மூட்டை சிமெண்ட், 1 மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல், 15 மூட்டை மணல் கலந்து மிக ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு நாளும் உயிருக்கு பயந்து பயந்து தூங்க வேண்டிய இடத்துல, தூங்கிட்டு இருக்கிற வேண்டிய இடத்துல இதை விட பெரிய சமூக அநீதி என்ன இருக்க முடியும்? ஊழலால் ஏற்பட்ட திரைமறைவுல எல்லாருமே டீலிங்கோட தான் இருக்காங்க. இட்ஸ் ஓப்பன். இன்னைக்கு வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே ஊழலாக இருக்கட்டும், பிஜேபி தாக இருக்கட்டும், யாருதாக வேணாலும் இருக்கட்டும், எங்களுக்கு ஊழல் தான் முக்கியம், மக்கள் முக்கியம் இல்லை என்று சொல்லி தான் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவாக தெரிகிறது. இதற்கு பிறகு இந்த எலெக்ஷனுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. போன எலெக்ஷனுக்கு வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம்லாம் சொன்னீங்களே, இந்த எலெக்ஷனுக்கு வந்து என்ன சொல்ல போறீங்க? மக்களை ஃபேஸ் பண்ணி என்ன சொல்லுவீங்க? நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல் இன்னைக்கு திருநெல்வேலி அழிச்சிட்டு இருக்கிறாங்க. கல்குவாரிகளில் வந்து அதாவது கேரளாவுக்கு வந்து நூற்றுக்கணக்கான லாரிகள் வந்து சட்டவிரோதமாக கடத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. கல்குவாரிகள் 700 கோடி ரூபாய் கல்குவாரி ஊழல் எப்படி நடந்திருக்கிறது ஆதாரப்பூர்வமாக கொடுத்தும் கூட இந்த நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை. அப்போ நம்மளுடைய கனிம வளங்களை கொள்ளை அடிக்கிறீங்க. இவ்வளவு ஊழல்கள் உங்க அரசுல தொடர்ந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பேராசிரியர் ஊழலாக இருக்கட்டும், அமைச்சர் ராஜகண்ணப்பா 5 ஏக்கர் ஜிஎஸ்டி ரோட்ல பிரைம் ப்ராப்பர்ட்டியை நம்மளோட கவர்மெண்ட் லேண்டை அவர் மகன்கள் பேர்ல என்கரேஜ் பண்ணி அவர் எடுத்து வச்சிருக்கிறாரு, ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்கிறாரு. இன்று வரை உங்களால் மீட்க முடியல. புகார் கொடுத்தும் கூட நீங்க மீட்க மாட்டேங்கிறீங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. ராஜகண்ணப்பன் 500 கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டும், அதற்கு தான் அவருக்கு அமைச்சர் பதவி. ஏன்னா இந்த லேண்டோடைய வர்த்து 500 கோடி ரூபாய். இந்த 500 கோடி ரூபாயை அவர் சம்பாதிக்கணும். ஆனால் மிக ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சிட்டிக்குள்ள வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லை. கேட்டா எங்கேயாவது கொண்டு போய் பெரும்பாக்கம்னு ஒரு மார்ஷ்லேண்டில் போடுவீங்க, அங்கே போய் காற்று சவுர தட்டா கீழே விழுவும், உள்ள சாக்கடை தண்ணி வரும், 2 நாள் 3 நாளைக்கு ஒரு முறை 1 மணி நேரம் தண்ணி வரும், இதில் மக்கள் வாழணும். கேட்டால் இதுக்கு பேர் சமூக நீதினு ஒரு பேச்சு வர இவங்களுக்கு. அப்போ இதுதான் இன்றைய அவல நிலையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பல்வேறு தகவல்கள் பகிர்ந்து கொண்டீங்க சார். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.